ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாண்டாஸ்ல மர்ஜிங் ஒன்று இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல முழுமையா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாண்டாஸ் அப்படின்றது பைத்தனோட பேக்கேஜ் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமா தெரியும். எஸ்கியூஎல் ஜாயின்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. எஸ்கியூஎல் டியூட்டோரியல்ஸை ஃபாலோ பண்றவங்க எஸ்கியூஎல் ஜாயின்ஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய சேம் கான்செப்டே தான் நமக்கு பாண்டாஸ்லயும் வருது. எஸ்கியூஎல் என்னென்ன ஜாயின்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்கியூஎல் பொறுத்தவரையும் we have ஜாயின்ஸ் லைக் இன்னர், அவுட்டர், அப்புறம் லெஃப்ட், ரைட். ஸோ இந்த மாதிரியான ஜாயின்ஸ்ன்றது நமக்கு எஸ்கியூஎல்ல ப்ராப்ளமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோன் அண்ட் சோஃபாத் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதை பாண்டாஸ்ல எப்படி அப்ளை பண்றது, பல டேட்டா ஃப்ரேம்ஸை எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா இது ஒரு டேட்டா செட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க எங்கிட்ட கன்சிடர் நம்ம அவங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த இடத்துல எங்கிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ எம்ப்ளாயீஸ்ல எங்கிட்ட என்ன இருக்குன்னா, எம்ப்ளாயி ஐடி இருக்கு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. நிறைய டேட்டா இருக்கும், இப்போதைக்கு நான் அதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து 101, 102, 103, 104, 105, 106 அப்படின்னு வச்சுக்கலாம். மேபி 107 வரையும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்ற பெயர் நமக்கு தெரியாது. அவங்கெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்ற நம்பரை நான் இங்க போடுறேன், டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் டேபிள்ல எங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஆனது 1 2 3 4 5 இருக்கு. டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி, எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கையில எனக்கு இந்த ரெண்டு டேபிளையும் நான் ஒன்னா ஆக்கணும்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் எனக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்ற பெயர் எனக்கு தேவை. ஒவ்வொரு எம்ப்ளாயும் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்ற அவங்களோட பெயர் எனக்கு தேவை. ஓகே, சோ அப்போ நான் இங்க என்ன பண்றேன், இதுல இருந்து எம்ப்ளாய் ஐடியை கொண்டு வரேன், இதுல இருந்து டிபார்ட்மெண்ட் நேம் கொண்டு வரேன். சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜாயின் சொல்லுவோம். ஜாயின் நம்ம எஸ்கியூஎல்ல சொல்லுவோம், இங்க நீங்க மர்ஜ்னு சொல்லிக்கலாம். எம்ப்ளாய் ஐடி, இங்க டிபார்ட்மெண்ட் நேம். சோ இந்த எம்ப்ளாய் ஐடி என்ன, 101, 102, 103, 104, 105. சோ 101 என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு, 1 எதை ரெஃபர் பண்ணுது, ஐடி. 102வும் 1ல தான் வேலை செய்யறாங்க, அதுவும் ஐடி தான். அதே மாதிரி 3யும் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். 105 வந்து எந்த டிபார்ட்மெண்ட், 300 டிபார்ட்மெண்ட் விச் இஸ் மார்க்கெட்டிங். ரைட்டா? சோ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எனக்கு இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 106, 107 அவுட்புட்ல வந்துதா, வரல. ஏன் வரல, அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி இல்ல, நல்லுன்னு இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஹெச்ஆர் அவுட்புட்ல வந்திருக்கா, வரல. ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஆனது இந்த டேபிள்ல கிடையாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸ் which is 1 2 3, இங்க இருக்கக்கூடிய காமனான வேல்யூஸ் 1 2 3 வரும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம், இன்னர் ஜாயின் சொல்றோம். இன்னர் ஜாயின்னா என்ன, ரெண்டு டேபிளுக்கும் காமனான வேல்யூஸை கொண்டு வரது. அப்ப லெஃப்ட் ஜாயின்னா என்ன, இன்னர் டேட்டா கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. இன்னர் டேட்டா கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன, 106, அப்புறம் 107. இங்க நல்லுன்னு வரும். இது என்ன ஜாயின், இன்னர் டேட்டா இருக்கு, அதாவது காமன் டேட்டா இருக்கு, கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாவான அந்த ரெண்டு டேட்டா இருக்கு. அப்போ இது என்ன ஆயிடும், நமக்கு லெஃப்ட் ஜாயின் ஆயிடும். அப்ப ரைட் ஜாயின்னா என்ன, ரைட் ஜாயின் அப்படின்றது என்ன, காமன் டேட்டா கூடவே ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. அப்ப காமன் டேட்டா இங்க இருக்கு, ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன, சேல்ஸும் ஹெச்ஆரும். அப்ப இங்க என்ன ஆயிடும், நல் அப்படின்னு வந்துடும். அப்போ காமன் டேட்டா இருக்கு, ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கு. இது என்ன ஜாயின், இது ரைட் ஜாயின். அப்ப ஃபுல் ஜாயின்னா என்ன, இன்னர் வேல்யூஸ், லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸ், ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸ். விச் மீன்ஸ் இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், 106, 107 வரும், நல்லுன்னு கிடைக்கும். 106, 107 இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, நல்லுன்னு இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வந்துருச்சு, இங்க இருக்கக்கூடிய எல்லாம் வந்துருச்சு, காமனான வேல்யூ வந்துருச்சு. இதுதான் நமக்கு என்ன ஜாயின், ஃபுல் ஜாயின். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரியலைன்னா எஸ்கியூஎல் எபிசோட்ஸ்ல போயிட்டு ஜாயின்ஸ்னு ஒரு டாபிக் நம்ம போட்டிருப்போம், அதை ஃபுல்லா பாருங்க, இன்னுமே தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரைட்டா? சிம்பிளா சொல்லணும்னா இன்னர் ஜாயின்றது ரெண்டு டேபிளுக்கு காமனான வேல்யூ, லெஃப்ட் ஜாயின்ன்றது
ரெண்டு டேபிளுக்கு காமனான வேல்யூ கூடவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ. ரைட் ஜாயின் அப்படின்றது ரெண்டுக்கும் காமனான வேல்யூ ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ. அவுட்டர் அப்படின்றது அவுட்டர் ஜாயின் சொல்லலாம், இல்ல ஃபுல் ஜாயின் சொல்லலாம். இது காமன் வேல்யூ, லெஃப்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ, ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ எல்லாமே சேர்ந்ததை நம்ம அவுட்டர் ஜாயின் சொல்லுவோம். ரைட்டா? எப்பவுமே டிஃபால்ட்டா இருக்கிறது இன்னர் ஜாயின் தான். எஸ்கியூஎல்னாலும் சரி, பாண்டாஸ்னாலும் சரி, டிஃபால்ட்டா நமக்கு எந்த ஜாயின் தான் வரும்? இன்னர் ஜாயின் தான் வரும். சரி, இப்படி இருக்கையில நம்ம இது எப்படி நம்ம பாண்டாஸ், பைத்தன் பாண்டாஸ்ல பண்ண போறோம் அப்படின்றது பார்ப்போமா? ஸோ எங்கிட்ட யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கிறதா நீங்க பாருங்க. யூசர்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி எங்கிட்ட என்ன இருக்குன்னா மெசேஜஸ் இருக்கு. யூசர்ஸ்க்கும் மெசேஜஸ்க்கும் காமனா இருக்கக்கூடிய ஐடி என்னன்னு கேட்டீங்கன்னா யூசர் ஐடி. அதுலயும் 1 2 3 இருக்கு, இதுலயும் 1 2 4 இருக்கு. ஓகே, எல்லாமே இதுல இருக்குது அதுல இருக்கணும், அதுல இருக்குது இதுல இருக்கணும் கிடையாது. பட் ஸ்டில் பாத்துக்கோங்க நீங்க. 1 2 ரெண்டுக்கும் காமனா இருக்கு. 3 வந்து யூசர்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு, 4 வந்து மெசேஜஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணுவோமா, விச் மீன்ஸ் ஜாயின் பண்ணுவோமா? ஸோ யூசர்ஸ் எதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேனோ அதான் லெஃப்ட் டேபிள். இந்த இடத்துல எம்ப்ளாயிஸ்ன்றது லெஃப்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது ரைட் டேபிள். அதே மாதிரி இங்க யூசர்ஸ் நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்கேன்? யூசர்ஸ் சொல்லியிருக்கேன். யூசர்ஸ்ன்றது லெஃப்ட் டேபிள், அது கூட எதை நான் மர்ஜ் பண்றேன்னா மெசேஜஸ். சிம்பிளா யூசர்ஸ் டாட் மர்ஜ் மெசேஜஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கவனிங்களேன், என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? So this is my user table. ஓகே, ஸோ இதையும் நான் இங்க பேஸ்ட் பண்றேன். திஸ் இஸ் மை மெசேஜஸ் டேபிள். கரெக்டா? சரி, இந்த இடத்துல இது ரெண்டு டேபிளுக்கும் நான் என்ன ஜாயின் பண்ண போறேன்? இன்னர் ஜாயின் பண்ண போறேன். அப்படின்னா என்னென்ன வரும்? யூசர் ஐடி இருக்கு, நேம் இருக்கு, மெசேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். யூசர் ஐடி ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது என்ன? 1 2 தான். இங்கேயும் 1 2 தான் இருக்கு. அப்ப யூசர் ஐடி இந்த இடத்துல எனக்கு 3 தடவை வந்திருக்கனால 1 1 2 வரும். நேம் என்ன? 1க்கு ஷரத், மறுபடியும் என்ன வரும்? ஷரத் வரும். மறுபடியும் என்ன வரும்? ஷாகித் வரும். மெசேஜஸ் பாருங்க, ஷரத் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து அச்சா வரும், அடுத்து தீக்கே வரும். ஓகே, இந்த டேட்டாவும் வராது, இந்த டேட்டாவும் வராது. ஏன் வராது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ரெண்டுமே நமக்கு என்ன ஜாயின்? இன்னர் ஜாயின். ஓகே, ஸோ லெஃப்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்? தேர்டா குஷாலி நான். ஏன் நான் வருதுன்னா அங்க எங்கிட்ட என்ன கிடையாது? டேட்டா கிடையாது. குஷாலி கிட்ட எந்த மெசேஜஸும் கிடையாது. இதே நான் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணேன்னு குஷாலி வர மாட்டாங்க. யார் வருவா? 4 நான், ஏன்னா யூசர் கிடையாது. அந்த இடத்துல நைஸ் அப்படின்னு வரும். இதே அவுட்டர் யூஸ் பண்ணா நைஸும் வரும், குஷாலியும் வந்துருவாங்க. ரெண்டு டேபிள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாவும் வந்து எனக்கு நான் வரும். கரெக்டா? இத பாருங்க, இங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கா? ரைட்? ஸோ இதே விஷயத்த நம்ம மத்த விஷயங்களை வச்சு பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதை நான் லெஃப்ட் ஜாயினுக்கு யூஸ் பண்றேன். கமா அவு ஈக்குவல் டு லெஃப்ட். பாருங்க, லெஃப்ட்ல இருக்கக்கூடிய குஷாலி வந்திருக்காங்களா எக்ஸ்ட்ராவா? அதே மாதிரி அவு ஈக்குவல் டு ரைட்டு. பாருங்க, ரைட்ல இருக்கக்கூடிய நைஸ்ன்ற மெசேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? அவு ஈக்குவல் டு அவுட்டர். இப்போ குஷாலியும் வந்திருக்காங்க, நைஸ்ன்ற மெசேஜும் வந்திருக்கு. ஓகே, நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஜாயினையும் இங்க நான் எதுவுமே கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டா இன்னர் ஜாயின். அப்படி இல்லைன்னா இங்க கமா போட்டு அவு ஈக்குவல் டு இன்னர்னு போட்டாலுமே உங்களுக்கு அது என்ன ஜாயின் தான்? இன்னர் ஜாயின் தான். ஸோ இன்னர் ஜாயின் காமனா வந்திருக்கு. லெஃப்ட்ன்றது காமன் பிளஸ் லெஃப்ட் டேபிள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா வந்திருக்கு. ரைட்ன்றது காமன் பிளஸ் ரைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா வந்திருக்கு. அவுட்டர்ன்றது எனக்கு காமன் பிளஸ் அன்காமன் வேல்யூஸ் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும். இதே நீங்க வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, எங்கிட்ட யூசர்ஸ்ன்ற டேபிள்ல யூசர் ஐடின்ற பேர் இல்லை. ஆக்சுவலா யூசர் டேபிள் பேரை நான் மாத்திட்டேன், ஐடின்னு இருக்கு. ஓகே, ஐடின்னு மாத்திட்டேன், யூசர் ஐடியை மாத்திட்டேன். இப்போ நமக்கு ஒர்க் ஆகுமா? யூசர்ஸ் டாட் மர்ஜ் மெசேஜஸ்.
இப்போ எனக்கு ஒர்க் ஆகல. என்ன வந்திருக்கு? மெர்ஜ் எரர் வந்திருக்கு. ஏன்னா மெசேஜஸ்ல உங்களுக்கு தெரியும். மெசேஜஸ்ல நம்மகிட்ட இருக்கிறது வாட் வி ஹேவ் யூசர் ஐடி இருக்கு. யூசர்ஸ்ல இப்ப நான் யூசர் ஐடின்னு இருந்தத வெறும் ஐடின்னு மாத்திட்டேன். அப்போ இதுக்குன்னு காமனான காலமே இல்ல. அப்ப நமக்கு என்ன ஆகாது? இது ஒர்க் ஆகாது. ஸோ அப்ப இது எப்படி நம்ம சாத்தியப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, வி கேன் யூஸ் சம்திங் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கமா லெஃப்ட் ஆன் அப்படின்னு கொடுக்குறோம். லெஃப்ட் டேபிள்ல எந்த கீ காமனா இருக்கு? ஐடி. யூசர்ஸ்ல எந்த காலம் எடுக்க போறோம்? ஐடின்ற காலம். அது மாதிரி ரைட் டேபிள்ல யூசர் ஐடி. இப்போ ஒர்க் ஆகுமானா ஆகும். எப்படி ஒர்க் ஆச்சு? போன தடவை ரெண்டுமே காமனா இருந்தது. நீங்க லெஃப்ட் ஆன் ரைட் ஆன் போடணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆன் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தலாம். ஆன் அப்படின்ற கீவேர்ட் நான் அதை யூஸ் பண்ணல. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பட் இந்த இடத்துல ரெண்டு டேபிளுமே எனக்கு டிஃப்ரெண்ட் காலம் இருந்தது. அதனால நான் வந்து லெஃப்ட் ஆன் ரைட் ஆன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயே நீங்க கமா போட்டு அவும் யூஸ் பண்ணலாம். அவு ஈக்குவல் டு இன்னர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னர் ஜாயின் வரும். இல்ல அவுட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அவுட்டர் ஜாயின் கூட வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் யூஸ் கேசஸ். உங்களுக்கு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் வரும்போது டிஃப்ரெண்டா நீங்க இப்படிதான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆனா இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு காமனான காலம் கூட எனக்கு 2 தடவை வந்திருக்கு. போன தடவை வந்து எனக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்திருந்தது. ஆனா இந்த தடவை ஐடின்னு ஒன்று வந்திருக்கு, யூசர் ஐடின்னு வந்திருக்கு. இதுல உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ பேட்டர்ன் லைக் திஸ். மர்ஜ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஐடியை இதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு டேட்டா ஃப்ரேம்ல சேவ் பண்ணி ஐடியை நான் வந்து என்ன பண்றேன்? டிரா பண்ணிடுறேன். இப்போ ஆக்சுவலான டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு ஐடின்றது ஒரு தடவை தான் இருக்கும். 2 தடவை வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி பண்ணலாம். ரைட்டா? So this is it guys. So this is how the joins or merge works in pandas. So இதை பத்தின முழுமையான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஐப்னு ஒரு பட்டன் இருக்கும் கீழே, அதை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.